சூப்பர் நாட்டு கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தாங்கலிங்க. முடக்கத்தான் இருந்துச்சு எங்கள் வீட்டு பின்னாடி நிறையா இருக்குது. நான் பறிக்கும் போது பின்னாடி பாம்பு இருக்குது, அதனால தான் அடிக்கடி போக முடியலை. நான் பறிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா அது நவந்த உடனே ரொம்ப பறிக்க முடியும். அதோட முடக்கத்தான் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வச்சு சூப்பராக ஒரு ஹெல்த்தாக ஒரு களி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிள்ளைங்க காலேஜ் லீவு. இந்த மாதிரி டைமில் தான் லீவாக இருந்தால் தான் நான் களியெல்லாம் காலையில் கிண்டுவேன், இல்லாட்டியும் நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் முடக்கத்தான் அரிசி மாவு எல்லாத்தையும் அரைச்சி 2 முட்டை உடச்சி ஊற்றி தேங்காய் போட்டு எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை 2 டைமாக ஊற்றி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் முடக்கத்தானை பற்றி. நம்ம மூட்டு வலி, அது வலி, கழுத்து வலி எல்லா வலிக்கும் நல்லது. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 பேஜை கிண்டி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயிலே செய்யுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ திக்காக இருக்குது. அடுப்பை வந்து லேசாக வச்சுருங்க, சிம்முலேயே வச்சுக்கிட்டு. நம்ம பொறுமையாக தான் இதெல்லாம் செய்யணும், அவசரப்பட்டெல்லாம் எதுவும் முடியாது. அதனால் பொறுமையாக அப்படியே கிளறி மாவு இந்த போட்டுக்கிற கீரை எல்லாமே வரணும். வெந்தது நான் காட்டுற பாருங்கள். 2 பேஜை நான் கிண்டி எடுத்துக்க போகிறேன். அப்படியே லைட்டாக செய்யணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், லேசாக நான் அடுப்பை வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க பாருங்கள். நம்ம எப்படி மாவு பார்த்தீங்கன்னா மாவு என்ன கலரில் இருக்கு பாருங்கள். இது கிண்டினோடனே என்ன கலரில் வரும் பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்கி பிள்ளைங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. தோசையாக ஊற்றி கூட சாப்பிட்லாம். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க, தேவைப்பட்ட போய் பார்த்துங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா களியும் ஒன்றா கிண்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் யாருங்க இந்த காலத்தை செஞ்சு கொடுக்குறா? பிள்ளைங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் திங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அலுப்பு தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் அதிகமாக இனிப்பு சேர்க்க மாட்டேன், வேணுங்கிறவும் போட்டுக்கலாம். நான் லைட்டாக பாருங்களேன். ஏன்னா அதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. மாதத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு அந்த ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். இது அப்படியே மெல்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முடக்கத்தாங்களி கொதிக்க ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையில்லை. தொட்டுக்கிறது செவ்வாழை வாழைப்பழம் வச்சுருக்கேன். இது நைட்டு கருப்பு கவுனி அரிசியில் இட்லி செஞ்சேங்க. அது கொஞ்சம் மாவு வச்சு அதையும் நான் சுட்டு வச்சுருக்கேன். யார் வேணால் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாம்.